ஹாய் கைஸ், எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். ஓகே, டுடே பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ சண்டேனாலே வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஸோ அதேமாதிரி தான் எங்கள் வீட்லேயும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, நம்ம வந்து இதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஃபிஷ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு 1/2 kg வந்து சிக்கன் எடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதில் என்ன ஒரு சேட் நியூஸ் அப்படின்னா, இங்கே வந்து சிக்கன் கூட ஓகே, நம்ம எப்போ போல் வாஷ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். ஃபிஷ் பார்த்திங்கன்னா இப்போ சென்னை சைடில் இருக்கிற மாதிரி ரொம்ப க்ளீன் பண்ணிலாம் தரமாட்டாங்க. ரொம்ப எல்லாம் க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க. இங்கே எப்படின்னா, நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். காவேரி ஆறுன்னு சொல்லிட்டு அந்த ஆற்றுல தான் மீன் பிடிப்பாங்க. அந்த ஆற்றுல மீன் பிடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நமக்கு க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க. அங்கே நம்ம டேரெக்டாக போய் வாங்குறதுனால, இப்போ நம்ம கடையில் போய் வாங்கி இது பண்ணோம்னா அது நம்ம தனியாக அமௌண்ட் கொடுத்து க்ளீன் பண்ணுவாங்க. அப்பவும் அந்தளவுக்கு டீப்பாலாம் க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க. ஏன்னா அதை நல்லா க்ளீன் பண்ணி தருவாங்க. நம்ம தான் சுத்தமாக வந்து வீட்டில் க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ காவேரி ஆற்றுல பிடிக்கிற மீன் பார்த்திங்கன்னா அவங்க பிடிச்சி அவங்க சேல்ஸ் பண்ணுற வேலையை மட்டும் தான் பார்ப்பாங்க. கட் பண்ணி க்ளீன் பண்ணுற வேலைலாம் பார்க்க மாட்டாங்க. அதுக்குன்னு தனியாக ஆளுங்க இருப்பாங்க. அதனால் அது இல்லாமல் சண்டே வந்து காவேரி ஆற்றுல ஃபுல்லாகவே கூட்டமாக இருக்கும் மீன் எடுக்கிறதுக்காக. நம்ம எடுத்தோம் அப்படின்னா கட் பண்ணி மட்டும் கொடுத்துருவாங்க. உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க. அந்த தலைக்கு உள்ளே வந்து செவிலுக்குள்ளே சிலாம்புன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து சாப்பிட்டா கசப்பாக இருக்கும். அது குழம்புலையும் போடக்கூடாது, நம்ம ஃப்ரையும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணி சாப்பிட்டோம்னா அது ரொம்ப கசப்பாக, பாவக்காய் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதுமாதிரி கசப்பாக இருக்கும். அதனால் அதெல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் அவங்க எடுக்க மாட்டாங்க. அதனால் வீட்டில் அம்மாவுக்கும் அதெல்லாம் டீப்பாக க்ளீன் பண்ண தெரியாது. அதனால் ஃபிஷ்ஷை வந்து நான் தான் டீப்பாக க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் அம்மா வந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் வந்து அதை வந்து ஃபுல் வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஏன்னா நான் அம்மா கேமராவும் பிடிச்சி வேலை செய்ய மாட்டாங்க. கேமராவுக்கு தனியாக ஆள் கிடையாதுனால நான் வந்து அந்த மீன் தலையெல்லாம் உள்ள அந்த சிலம்பெலாம் எடுத்துகிட்டு இருந்ததுனால ரொம்ப லேட் ஆச்சு. அது ஃபுல்லாக அந்த எல்லா மீனும் க்ளீன் பண்ணுறதுக்கு 3 kg இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து க்ளீன் பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைமில் அம்மா மற்ற வேலையெல்லாம் அந்த அது செய்கிறதுக்கான மற்ற வேலை செஞ்சிட்ருந்தாங்க. அதனால் வந்து ஃபுல் வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல. மீன் வந்து க்ளீன் பண்ணி வச்சது, லைட்டாக க்ளீன் பண்ணுறது, அப்புறம் அம்மா வந்து அந்த மீனை எடுத்து குழம்புல போடுறது, அந்த மாதிரி தான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அதனால் சமைக்கிறதுக்கு வந்து ஃபுல் வீடியோ வருது. அம்மா தான் சமைச்சாங்க, நான் கிடையாது. அம்மா தான் சமைச்சாங்க. நான் மீன் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்த வேலை மட்டும்தான். ஸோ அதனால் அம்மா தான் சமைச்சாங்க. அம்மா சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அதை நான் எப்படி செஞ்சுருக்காங்கிறத ஒரு கிளிப்பு இல்லைனா ஒரு வீடியோவை அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ஸ்பெஷல் வந்து மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, சிக்கன் கிரேவி, ஓகேங்களா? அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் என்னன்றதை சொல்லுங்கள், ஓகேங்களா? சரி வாங்க நம்ம என்ன வீடியோ எடுத்துருக்கோன்றதை பார்ப்போம். ஹாய் கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மீனை வந்து லைட்டாக கழுவிக்குவோம். ஏன்னா நான் முன்னாடியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். சும்மா வீடியோக்காக சும்மா உங்களுக்கு காட்டுறேன். உள்ளெல்லாம் நிறைய வந்து அந்த செதிலுக்குள்ளே அந்த ஒரு கசப்பான ஒரு இது அதெல்லாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் எடுத்தேன். ஸோ அதெல்லாம் நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg சிக்கனும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். எல்லாம் பீஸாக போட்டிருக்காங்க பாருங்கள். இதை வந்து கிரேவி பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இது வந்து ஃபிஷ் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ண இதெல்லாம் நான் வந்து வாஷ் பண்ணதை அந்தளவுக்கு வீடியோ எடுக்கலை. அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ வீடியோ எடுத்தேன். இதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணது. இந்த மீன் பாருங்கள், இது வந்து குழம்புக்காக இந்த மீன் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கும். இது வந்து குழம்புக்கு. ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இதுதான் குட்டி குட்டியாக அந்த தலை சின்ன குட்டி குட்டி மீன் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தனியாக க்ளீன் பண்ணி இது தனியாக எடுத்து வச்சுருக்கோம். குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாமே க்ளீன் பண்ணதுனால தான் அம்மா வந்து குழம்பு வைக்கிறாங்க. இப்போ மீன்லாம் எடுத்து குழம்புல போட்டுட்ருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொதித்த உடனே நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடும். அப்படியே லட்டு மாதிரி தூக்கி போடுறாங்க பாருங்களேன், இப்படி போடுறாங்க. ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, சிக்கன் கிரேவி ரெடி. இங்கே பாருங்கள், மீன் ஃப்ரை எப்படி இருக்குது, மீன் குழம்புலேருந்து மீன் எடுத்துருக்கோம், அது எப்படி இருக்குது,
ஃப்ரை. நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டோம், அதனால் உடனே ஃப்ரெஷ்ஷாக வந்து வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் வெளியில் போயிட்டேன், அதனால் இப்போ தான் நான் சாப்பிட போகிறேன். அதனால் இப்போ நான் வீடியோ எடுத்தேன். இங்கே பாருங்கள் சிக்கன் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. சிக்கன் கிரேவி வாசம்லாம் நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. ஆனால் அம்மா சமையல் சொல்ல வேணும், எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அம்மா சமையலை மிஞ்சினது வேறு எதுவுமே இல்லை. ஸோ அம்மாவோட அன்பு, பாசம், சுவை எல்லாமே நிறைஞ்சு தான் இருக்கும் சுவையாக. பாருங்கள், பார்க்கவே செம்மையாக இருக்குது. அப்போ சாப்பிடவும் இன்னும் செம்மையாக இருக்கும். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? பார்க்கவே டெம்ட் ஆகுது. சாப்பிட்டு பார்ப்போம். சிக்கன் பீஸு வாவ் செம்மையாக இருக்குது. சரி, நம்ம போயிட்டு சாப்பிடலாம். பசி தாங்க முடியல, வாங்க போய் சாப்பிட்லாம். நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் போய் சாப்பிடுங்க. பை. ஹாய். இப்போ நம்ம சாப்பிட உட்காந்தாச்சு. இங்கே பாருங்கள் 3 ஐட்டம் இருக்குது. சிக்கன் கிரேவி, பீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுலேருந்து. அப்புறம் மீன் ஃப்ரை, மீன் குழம்புலேருந்து மீன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மீன் தான் சாப்பிட்டேன், செம்மையாக இருக்குது. அடுத்தது சிக்கன் பீஸ் வாவ் சூப்பர், எல்லாமே சூப்பராக இருக்குது. சிக்கன் பீஸ் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குது. மீனும் சூப்பர், ஃப்ரையும் சூப்பராக இருக்குது. ஆனால் இன்னும் சூடாக சாப்பிட்ருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஃப்ரை பாருங்கள், குட்டி குட்டியாக எங்கள் அம்மா போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் குட்டி மீன், குட்டி ஃப்ரை நல்லாயிருக்கு. காரம், உப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. இதை ஃபுல்லாக சாப்பிட்டோமா சாப்பாடே சாப்பிட தேவையில்லை. இது சூப்பராக இருக்குது. ஆனால் சாரிங்க, உங்கள் முன்னாடி நான் சாப்பிட்டுட்ருக்கேன். நீங்களும் போய் சாப்பிடுங்க. சும்மா டேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன வீடியோ இது. நல்லாயிருக்கு. அம்மா பின்னாடி சாப்பிட்டுட்ருக்காங்க. தலையிலேருந்து ஒரு சின்ன சதப்பகுதி சூப்பராக இருக்குது. வாவ். ஓகே கைஸ், நான் சாப்பிட போகிறேன்.